இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் 2020 சிட்னி தண்டர் வெர்சஸ் பெர்த் ஸ்காச்சர்ஸ் 12th T20 மேட்சோட ட்ரீம் லால் டீம் அண்ட் ட்ரீம் லால் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா கேன்பிராவில் இருக்கிற மெனக்கா வேர்ல்ட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறதா மெனக்கா வேர்ல்ட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் போன்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் பேசஸ்க்கு. ஸோ அதனால் அது யூஸ் பண்ணி அவங்க வந்து இனிஷியலாக வந்து ஆப்போனன்ஸோட ஏர்லி விக்கெட்ஸை பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஏன்னா ஒரு சப்போர்ட் கிடைக்குது அந்த இடத்துல எனக்குள்ள. ஸோ வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலராக இருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவோட தேர்ட் ஒன் டேவாக இருக்கட்டும் இல்லை ஃபஸ்ட்டு T20 இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ் அண்ட் போன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ கண்டிப்பாகவே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது இனிஷியலாக. ஸோ கண்டிப்பாக பேசஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக விக்கெட்ஸ் எடுத்தே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா ஒரு வேளை வந்து அவங்க விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இங்கே செட்டான பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் சொல்கிறது செட்டான பேட்ஸ்மேன்ஸ் தான். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் எடுத்த உடனே ஹார்ட் ஹிட்டிங்க்கு போனாங்கன்னா அவங்களோட விக்கெட்டை இழக்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிரவுண்டுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பிக்கர் பவுண்டரிஸ் தான். ஸோ ஸ்மாலர் பவுண்டரிஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸோ பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தாலும் அதேமாரி ஓரளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இது T20 இருந்தாலுமே மினிமம் ஒரு 5 to 6 பால்ஸ் எடுத்து செட்டாக வந்து ட்ரை பண்ணும். இனிஷியலாக எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்னிக்கு போகாமல். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்குமே இங்கே கண்டிப்பாக வந்து மிடில் ஓவர்ஸஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு மைனர் சப்போர்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்லேயும் இங்கே வந்து டர்ன் அண்ட் பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஸோ கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய அளவில் டர்ன் இல்லைனாலும் கண்டிப்பாக மைனர் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்பிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நியூட்ரலான ட்ராக். பட் அட்வான்டேஜ்ன்றது பேட்ஸ்மேன் அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தான். ஸோ கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் வந்து அந்த மைனர் டர்ன் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து சிட்னி தண்டரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். உஸ்மான் கவாஜா, அலெக்ஸ் ஹெல்ஸ், ஃபெர்குசன், அலெக்ஸ் ராஸ், ஹோல்ட், பென் கட்டிங், டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன், ஜொனாதன் குக், சங்கா, ஆடம் மில்னே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து பெர்த் ஸ்காச்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். காலின் முன்ரோ, ஜோஸ் இங்கிலீஷ், ஜோய் கிளார்க், மிச்சல் மார்ஷ், ஆஸ்டன் டர்னர், கேமரன் பேன்கிராஃப்ட், ஹார்டை, ஆண்ட்ரூ டை, ஜே ரிச்சர்ட்சன், ஃபவாத் அஹ்மத், மேட் கெல்லி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 172, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 167. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். காலின் முன்ரோ, அலெக்ஸ் ஹெல்ஸ், கேலம் ஃபெர்குசன், உஸ்மான் கவாஜா, டேனியல் சாம்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரீம் லால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் இருக்கார். ஸோ அவரை நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட் வச்சு நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேப்பர் ஆர்டர் வைஸ் வந்து அவர் வந்து நம்பர் 5 பேட்ஸ்மேனாக தான் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் அண்ட் பென் கட்டிங் இருக்காங்க. ஸோ எப்போ வேணால் அவங்க 2 பேருமே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8 பேட்ஸ்மேனாக போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மேபி நீங்கள் வந்து அவரை ஷார்ட் லீக்கில் பிக் பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போகாமல் நான் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பவுலர் ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் போயிருக்கேன், அதாவது ஆஸ்டன் டர்னர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக இவருக்கு போயிருக்கேன். ஸோ அப்படின்ற கணக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் என்ன பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் மேபி ஏர்லியராக விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ப்ளே பண்ணுவார். ஸோ இது வந்து நம்மளால் கண்டிப்பாக இது வந்து கணிக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான பேஸ் அண்ட் போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதையுமே நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட்ஸ். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக ஆஸ்டன் டர்னர் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹோல்ட் வந்து எடுக்கலாம். பட் இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட ஒரு சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறது இன்னுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜோஸ் இங்கிலீஷ் மட்டும்தான் என்னோட ஒரு ஒப்பீனியனில். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அலெக்ஸ் ஹெல்ஸ், கேலம் ஃபெர்குசன், உஸ்மான் கவாஜா, ஆஸ்டன் டர்னர், காலின் முன்ரோ. அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேனியல் சாம்ஸ். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆடம் மில்னே, ஜொனாதன் குக், ஜே ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அலெக்ஸ் ஹெல்ஸை கேப்டனாகவும் டேனியல் சாம்ஸை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலெக்ஸ் ஹெல்ஸை கேப்டனாக கொடுத்த ரீசன் நான் வந்து பெருசாக எதுவும் சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் அலெக்ஸ் ஹெல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டடான பேட்ஸ்மேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து
கரெக்டாக ரீட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். நீங்கள் வந்து இங்கிலாந்துக்கு அவர் ப்ளே பண்ணக்குள்ள எடுத்துக்கிட்டாலுமே அவரோட ஓப்பனிங் பார்ட்னராக, அதாவது அவர் ஆடக்குள்ள அவரோட ஓப்பனிங் பார்ட்னராக வந்து பார்த்தீங்கன்னா ஜசன் ராய் இருக்கக்குள்ள, ஸோ ஜசன் ராய் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா தனமான ஷாட்ஸுக்கு போவார். பட் இருந்தாலும் அலெக்ஸ் ஹெல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ட்ராக், அது பேட்டிங் ட்ராக்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 4 to 5 பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹிட்டர் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் அவேர்னஸ்னுவாங்க, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அலெக்ஸ் ஹெல்ஸ். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹெல்ஸை கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். ஓரளவுக்கு கேம் அவேர்னஸ் தெரிஞ்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இதனாலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அலெக்ஸ் ஹெல்ஸை கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் இனிஷியலாக அந்த ஓப்பனர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவுட் ஆகுறாங்க. அதாவது நீ இப்போ நடந்த கேம், அதாவது 11 கேம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனே கிடைக்கிறது கிடையாது. அந்த 1-down பேட்ஸ்மேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஒரு ஓப்பனரை போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து அலெக்ஸ் ஹெல்ஸ் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக தோணுச்சு. அதுக்கு ரீசன் அந்த கேம் அவேர்னஸ் இது மட்டும்தான். அட் த சேம் டைம் அவர் டீசெண்டான ஃபார்மில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 runs ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் மேட்ச் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பர்ஃபார்ம் பண்ணல. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் எந்த ஒரு பிளேயருமே பர்ஃபார்மும் பண்ண முடியாது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட சாய்ஸ். பட் இருந்தாலும் நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35% ப்ளஸ் பீப்புள் யாரை பிக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டேனியல் சாம்ஸ். ஸோ என்ன கேட்டிங்கன்னா பிக் பண்ணலாமா கேப்டனா, கண்டிப்பாகவே வந்து டேனியல் சாம்ஸை கேப்டனாக பிக் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து இன்டர்நேஷனல் வேறு, பிபிஎல் வேறு. நான் வந்து ஒரு டாட்சி ஷாட்டுக்கு எதை சொல்கிறேனோ ஸோ அதே பாயிண்ட் டேனியல் சாம்ஸுக்குமே பொருந்தும். ஏன்னா டேனியல் சாம்ஸ் ரொம்ப ஃபெமிலியர் ஆனது 2018-19 பிக் பேஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் ஆனது. வித் த பால் வித் த பட் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இவர் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் அப்படின்றது ஒரு டவுட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பர் 5 பேட்ஸ்மேனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருந்தார். பட் இந்த வாட்டி வந்து ஒரு நம்பர் 7 அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தெரியல. பட் வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் போடுறாரு அப்படின்னாக்குள்ள ஸோ கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் பிக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை நீங்கள் கேப்டனாக கொடுத்தும் நீங்கள் அலெக்ஸ் ஹெல்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக வச்சு போகலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான். பட் இருந்தாலும் இது வந்து என்னோட சாய்ஸ். நான் அதனால தான் டேனியல் சாம்ஸை கேப்டனாக வைக்காமல் வைஸ் கேப்டனாக வச்சிருக்கிறேன். மேபி அவர் வந்து 4 ஓவர் போட்டு விக்கெட்லெஸ் ஆகிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு பேட்டிங்கும் கிடைக்கலனா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ஸோ அதனால் ஒரு மினிமம் கேரண்டியாவது இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அலெக்ஸ் ஹெல்ஸை ஓப்பனராக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இன்னொரு கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேலம் ஃபெர்குசன். ஒரு அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன். இவருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டர் தான். இவருக்கு ஹார்ட் ஹிட்டிங் பண்ணி ஆட தெரியும். அட் த சேம் டைம் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா கேமை வந்து 20 ஓவர் வரைக்குமே கொண்டு போகவும் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தால் அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு நல்ல வெல் மேடு 50. ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவரை கூட நீங்கள் இந்த டீமுக்கு நீங்கள் கேப்டன் சாய்ஸுக்கு கண்டிப்பாகவே ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் ஏன் ப்ரோ ப்ரிஃபர் பண்ணான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அவர் டீம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேலம் ஃபெர்குசனை இங்கே யூஸ் பண்ணல. நான் வந்து அலெக்ஸ் ஹெல்ஸுக்கு போயிருக்கேன். ஆக்சுவலாக அலெக்ஸ் ஹெல்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 சாய்ஸ் அப்படின்ற ஒரு கேப்டன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் வந்து அவருக்கு கேப்டன் சாய்ஸ் போயிருக்கேன். வைஸ் கேப்டனா டேனியல் சாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜோஸ் இங்கிலீஷ். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அலெக்ஸ் ஹெல்ஸ், ஃபெர்குசன், உஸ்மான் கவாஜா, ஜோய் கிளார்க், காலின் முன்ரோ. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேனியல் சாம்ஸ், மிச்சல் மார்ஷ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆடம் மில்னே, ஜே ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோய் கிளார்க்கை வந்து கேப்டனாகவும் ஃபெர்குசனை வைஸ் கேப்டனாகவும் வச்சிருக்கேன். ஸோ இந்த டீமை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லீக் டீம் தான். ஸோ ஷார்ட் லீக்ல யூஸ் பண்ணலாமானா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஆப்ஷன்ஸாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் தாராளமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறது பெஸ்ட். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்து ஜோய் கிளார்க்கு வந்து கேப்டனாக கொடுத்துருக்கேன். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசைட் படாத ஒரு பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் இவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எடுத்த உடனே ஹார்ட் ஹிட்டிங் பண்ண ஆரம்பிப்பார். மேபி அதில் சக்ஸஸும் நடக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரும் நடக்கலாம். ஸோ இதனால் எதுவுமே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு காலின் முன்ரோ டைப் தான். பட் இருந்தாலும் காலின் முன்ரோ போன மேட்ச் ஆடினது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தானே ஷாட்ஸுக்கு போகாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருந்தார் மேட்சை பொறுத்த வரைக்குமே காலின் முன்ரோ. பட் ஜோய் கிளார்க் வந்து அந்த மாதிரி ஆடல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான். பட் இங்கிலாந்து டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு வாண்டடான ஒரு கிரிக்கெட்டர்
கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு. பட் ஒரு சில இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேஸ் பண்ணார். ஸோ நீங்கள் வந்து அவரோட டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட டொமஸ்டிக் T20ல 200 வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஜோய் கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிஷியலாக என்ன கேட்டிங்கன்னா டீம் 1ல கூட நீங்கள் ஆஸ்டன் டர்னருக்கு பதிலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜோய் கிளார்க்கை பிக் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் வந்து ஓரளவுக்கு சேஃபராக மூவ் பண்ணுன்றதுனால தான் நான் வந்து அதில் ஆஸ்டன் டர்னர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீமில் அதனால தான் நான் வந்து ஜோய் கிளார்க்கை எடுத்து நான் வந்து அவருக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் 1 டவுன் வராருன்னாக்குள்ள. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான கிரிக்கெட்டராக தான் இருப்பார். இதுவே மேபி ஒரு ஜோய் கிளார்க் வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஓப்பனராக இருந்திருந்தாருன்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்தா வேணா அவர் கொடுப்பனே தவிர மற்றபடி கொடுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் 1 டவுன் வராருன்னாக்குள்ள. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். பட் இருந்தாலும் செம்ம டேலண்டடான கிரிக்கெட்டர். பட் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஏன்னா வந்து பியூர் அண்ட் பியூர் ஹார்ட் ஹிட்டிங் ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ரன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுருச்சுன்னா அன்னியோட டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தான் இருக்கும். ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மேட்ச் பிளேயர், பிக் டே பிளேயர், ஸோ அந்தமாரி சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோய் கிளார்க். பட் இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா இவரோட தனிப்பட்ட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவரால் வந்து கேரி பண்ணியும் கொண்டு போக முடியும். பட் ஏன் அவர் அந்தமாரி ஆட மாட்டேங்கிறாரு ஸோ அப்படின்றது தெரில. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த டீம் வந்து இந்த டீம் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் வந்து ஷார்ட் லீக் போங்க. அப்படி இல்லைனா ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிராண்ட் லீக் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டிஃபால்ட்டான சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா தான் வச்சிருந்தேன். ஸோ வந்து பெரிய அளவில் 2 பேருமே வச்சு ரிஸ்க் எடுக்க தேவை. அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை 2 பேருமே ரிஸ்க் எடுக்க தேவை அப்படின்னு தான் நான் வந்து ஜஸ்ட் ஃபெர்கூசனை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். அதை நான் ஏன் கொடுத்தேன்னா போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவர் வந்து ரன் ஸ்கோரே பண்ணல. ஸோ டக் அவுட்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபெர்கூசனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா, அதாவது ஜோய் கிளார்க்கை கேப்டனாகவும் உஸ்மான் கவாஜாவை வைஸ் கேப்டனாகவும் வச்சு தான் இந்த டீமை ரெடி பண்ணேன். ஸோ கடைசி நிமிஷத்தில் வீடியோ எடுக்கக்கூடிய கடைசி நிமிஷத்தில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசனுக்கு மாற்றினா. நீங்கள் மேபி இல்லை ப்ரோ நான் வந்து ரிஸ்க் எடுக்க ரெடினா நீங்கள் உஸ்மான் கவாஜாவை கூட இந்த டீமுக்கு நீங்கள் வைஸ் கேப்டனாக வச்சு நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் இந்த டீமை எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ இந்த 2 டீமே உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போங்க. அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேயர்ஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தராடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.